என் பிரியமான சொந்தங்களே, என்னோடய யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா. பூரி சப்பாத்திக்கு நம்ம இதை தொட்டுக்கலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பட்டாணி மசாலா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு மட்டும் லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டாணி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து வெங்காயம் தக்காளி. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 8 வெங்காயம், ஒரு 10 தக்காளி. தக்காளி வந்து சின்ன சைஸாக தான் போட்டிருக்கேன். தக்காளி வந்து வெங்காயத்தை விட அதிகமாக போடணும். தக்காளி வந்து அதிகமாக தான் போட்டிருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவலாக இருந்தாலும் ஓகே தான். வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக இருந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நல்லா தாராளமாக வெங்காயம் வதங்குற அளவுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்காக இப்போ கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். அதுக்காக எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் சேர்க்குறதுனால கேஸ் ப்ராப்ளம் வரும். இப்போ இது பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை லைட்டாக வதங்கிருச்சுனாவே வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துடலாம். இந்த பூண்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சது. நம்ம சீக்கிரமும் சரி லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 சிட்டிகை வந்து சீரகம் மட்டும், முழு சீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே டைஜஸ்ட் ஆகும். அதுக்காக தான் நான் மெயினாக இந்த மாதிரி சேர்த்துக்கிறது. அடுத்தது வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து வதக்கலாம். இப்போ வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வெங்காயம் போட்டு கிளறி விட்டுட்டு உடனே தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நடுவில் கீறி தான் போட்டிருக்கேன். முழுசாலாம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த பட்டாணி வந்து இதில் போட்டு நம்ம பண்ணுறப்ப எல்லாமே ஈக்குவலாக ஃப்ரை ஆகணும். அதுக்காக தான் வந்து பெருசாக பண்ணுறது. ஏன்னா பட்டாணி வந்து லேட் ஆகும். அதுக்குள்ளே இது வந்து கருகிற மாதிரி வரும். இப்போ பெருசாக இருந்தோம்னா இது கரெக்டாக வதங்கி வரத்துக்கும் பட்டாணி வதங்கி வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். தக்காளியும் பார்த்திங்கன்னா பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தக்காளி போட்ட உடனே என்ன பார்த்திங்கன்னா அடுத்தது பட்டாணி போட்டுடலாம். ஏன்னா இந்த பட்டாணி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்காக தான் பட்டாணி சேர்க்குறது. இந்த பட்டாணி தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும். மெயினாக இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி வரணும். அதுக்காக தான் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் சீக்கிரம் வதங்கிடும். அதை பெருசாக போட்டிருக்கோம். பட்டாணியை வந்து இது வதங்கிறதுக்குள்ளே அந்த பட்டாணியும் வெந்துடும். ஏற்கனவே வேக வச்ச பட்டாணி தான் நான் சேர்த்துருக்கேன். ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன்.
அதே மாதிரி உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தோசை கல்லில் போட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து இப்போ போட்டு வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து உருளைக்கிழங்கு உறிஞ்சிடும். அது வந்து உடம்புக்கு கெடுதியும் கூட. இப்போ இந்த மாதிரி தோசை கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தனியாக வறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்குல எண்ணெயும் இருக்காது, உடம்புக்கும் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி, பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம், ஏன்னா அப்போ தான் இந்த பட்டாணியில் உப்பு இறங்கும். இப்போ நல்லா இந்த பலன்னு வந்துட்டு இருக்குது. எண்ணெயும் பார்த்திங்கன்னா தனியாக மிதந்துக்கிட்டு வருது. இன்னும் தக்காளி நல்லா வதங்கணும். நீங்கள் வந்து பட்டை கிராம்பு முழுசாக போடுறீங்கன்னா எண்ணெயிலேயே நீங்கள் பட்டையும் கிராம்பையும் போட்டுக்கலாம். நான் பொடியாக வச்சுக்கிறதுனால தீஞ்சு போயிடும். அதுக்காக தான் மசாலா போடுறப்ப நான் அந்த பட்டை கிராம்பு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி ஆகணும், அப்போ தான் இந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வெந்துருச்சுனாவே பட்டாணியும் நல்லா வெந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் வந்து வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம பெருசாக போட்டிருக்கோம். எல்லாம் ஈக்குவலாக ஒரே இதில் வந்து வேக ஆரம்பிக்கும். இப்போ அந்த போட்ட உப்பு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். பார்த்திங்கன்னா வேறு பாத்திரம் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஏன்னா இந்த பாத்திரம் பத்தாததுனால ஃப்ரை பேனில் வந்து இதில் மாற்றிக்கிட்டு இப்போ வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். தோசைக்கல்லில் போட்டு திருப்பி போட்டு வச்சுருக்கோம். லைட்டாக ஃப்ரை பண்ணி அந்த உருளைக்கிழங்கு மட்டும் உடச்சி விட வேணாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா சிம்மல் பண்ணிடுங்க, சின்னதாக வச்சுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா 6 ஸ்பூனு சோம்புத்தூளை வந்து பவுடரை சேர்த்துக்கிறேன். அடுத்தது மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி தண்ணி பார்த்திங்கன்னா தனியாக வடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா தண்ணி சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடும். அடுப்பை வந்து நல்லா வேகமாக வச்சுட்டு கிளற ஆரம்பிக்கும். நல்லா கொதிக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கிறேன்.
அடுத்தது சீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த உருளைக்கிழங்குலாம் உப்பு இறங்கணும். தண்ணி ஓரளவு தான் ஊற்றிருக்கேன். கொதித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம அந்தளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு சாப்பாடுக்கு சைடிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம், சாப்பாடுக்கும் தொட்டுக்கலாம். அடுத்து பூரி சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பூரி சப்பாத்திக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குது. தண்ணி ஊற்றுனதை இந்த அளவு போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் உடச்சி போட்டுக்கணும். இப்போ உருளைக்கிழங்க உடச்சி விட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. கையை தான் பட்டாணியும் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கேன். நம்ம சாப்பிட்றப்ப இப்போ பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம்.